முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பில் நீதிமன்றம் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. இவர் இப்போ வெளிநாட்டில் மறைந்திருக்கிறார். அதாவது இங்கே வராமல் நீதிமன்றத்துக்கு வர சொல்லியும் மருத்துவ காரணங்களால் தான் வைத்தியசாலையில் இருக்கிறேன், தன்னால் உடல் ரீதியாக இயலாது என்று சொல்லி ஒரு பொய் குற்றச்சாட்டு, அதாவது பொய்யான காரணங்களை சொல்லித்தான் இங்கே வராமல் இருக்கிறபடியாக நீதிமன்றம் இப்படி ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. மாத்தறையில் சட்டவிரோதமாக வாங்கின பணத்தை பாவித்து 1.5 ஏக்கர் காணியை வாங்கி அதில் அந்த காணியை வாங்கின வழக்கு தான் இவருக்கு இருக்குது, பசில் ராஜபக்சவுக்கு. இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய வழக்குமே இருக்குது. இப்படி இருக்கைக்குள்ள 30 லட்சம் ரூபாய் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக இருக்கிற இந்த பிணை தொகையை அரசுடைமையாக்குவதற்கு நீதிமன்றம் அதிரடியாக தீர்மானம் எடுத்திருக்கின்றது. அதோட இந்த வழக்கில் 3வது பிரதிவாதியாகத்தான் பசில் ராஜபக்ச இருக்கிறார். முதல் 2 பிரதிவாதிகளுமே நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த நிலையில் அந்த 3 பேருக்கும், அதாவது பிணைதாரர்களாக இருக்கிற 3 பேருக்குமே அபராதம் விதிக்க சொல்லியும் அந்த அபராதத்தை அந்த 3 பிணைதாரர்களும் கட்டாமல் விட்டால் அவர்களை அதிரடியாக சிறைக்குள் தள்ளலாம் என்றும் சொல்லியும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறது. வருகிற அக்டோபர் 27ஆம் தேதி வரை இந்த வழக்கு நீட்டிக்கப்பட்டதோட முதல் 2ஆம் பிரதிவாதிகள் நேற்று ஆஜராகி இருக்கிறார்கள். பார்க்கலாம் இது தொடர்பில் என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்று சொல்லி. மருத்துவ அறிக்கையும் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீதிமன்றத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கும் இந்த வழக்கில் முன்னிலையாகுவதற்கும் மருத்துவ காரணங்கள் என்று சொல்லி தட்டி கழிக்கிற பசில் ராஜபக்ச உரிய மருத்துவ அறிக்கைகளையும் இன்னும் சமர்ப்பிக்கவில்லை என்பதுதான் இங்கே பிரதானமான ஒரு பிழையாக இருக்கின்றது. ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம்தான் கிளிநொச்சியில் பகுதியில் புலிகள் பயிற்சி முகாம் ஒன்று அமைக்கப்பட்டு வருவதாகவும் நிறைய பேர் அங்கே பயிற்சி பெற்று வருவதாகவும் இதால் பாரிய பின்விளைவுகள் ஏற்பட போது ரகசியமாக சிலர் செயல்பட்டு வருவதாகவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு காணொலியை கொழும்பில் இருக்கிற ஒரு நபரால் வெளியிட்டு இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விஷயம் நேற்று முந்தினால் எல்லாமே பரவலாக சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்த நிலையில் இது ஒரு பொய்யான விஷயம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜேதிசவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த நபர் 46 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கொழும்பு பெல்லன்வில பகுதியில் வைத்துத்தான் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த முழு விஷயமுமே கிளிநொச்சி பகுதியில் புலிகள் சம்பந்தமான இந்த பயிற்சி முகாம் அமைக்கப்பட்டு வருவதாக இவர் கூறிய கருத்து போலியானது, வேணுமென்று சொல்லியே திட்டமிட்டு பரபரப்பை பதற்றத்தை உண்டாக்குவதற்காக செயல்படுவதற்காக இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சில சமூக வலைத்தளங்களில் இது உறுதிப்படுத்தப்படவில்லை, ஒரு விஷயம் ஒன்று பரவி வருது. இந்த 46 வயதுடைய கைதாகி இருக்கிற நபர் முன்பு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவின் தனிப்பட்ட மருத்துவராக பணியாற்றியவர் என்றும் சில சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதன் உண்மைத்தன்மை என்ன என்பது போக போகத்தான் தெரியும். அடுத்து இலங்கையில் இப்பொழுது 2 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று 19 வயதுடைய இளைஞன், அடுத்தது 22 வயதுடைய இளைஞன். 2 பேருடைய ஏன் கைதுக்கான காரணம் என்று கேட்டால் அதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். ஒரு கைதுக்கான காரணம், அதாவது உண்டியல் முறையில் பண மோசடி இவர் செய்திருக்கிறார். இவர் கொழும்பு டேம் ரோட்டை சேர்ந்த நபர் தான் இந்த 19 வயதுடைய நபர். அதாவது மிக இளமையான வயது, ஆனால் பாருங்க எப்படி சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதித்து இப்பொழுது கைதாகி இருக்கிறார் என்று சொல்லி. இவர் கைதாகும் பொழுது 10 மில்லியன் ரூபாய் பணம் இவர் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டதோட 1000 ரூபாய் கள்ள நோட்டுகளும் இவர்கிட்ட இருந்திருக்குது. உண்டியல் முறை மூலம் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்ட காரணத்துக்காகத்தான் இந்த 19 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எப்படியுமே இவருக்கு பின்னால வயது கூடின நபர்களோ, இதில் அனுபவம் உள்ள நபர்களோ, பெரிய ஆட்களோ எப்படியுமே இவற்றை வலையமைப்பில் இருப்பார்கள். வெளிநாட்டிலையும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அவர்கள் இவருடைய வாக்குமூலத்தில் கண்டிப்பாக அவர்களும் சிக்குவார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட் இது குறித்து என்னவாக இருக்க போகுதுன்னு சொல்லி. அடுத்தது 22 வயதுடைய ஒரு நபர் கைதாகி இருக்கிறார். 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருளோடு, வளமையாகவே 5 கிராம் 10 கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு கைது என்று சொல்லித்தான் அதிக அளவில் நியூஸ் வரும். இல்லது கூடுதலாக இந்த துப்பாக்கி சூடுகளை நடத்துகிறவர்கள், கொலை செய்பவர்கள், அதாவது களவெடுப்பவர்களை கைது செய்யும் பொழுதே அவர்கிட்ட இருந்து 5 கிராம் ஐஸ் போதைப் பொருள் தான் கைப்பற்றப்பட்டது என்று சொல்லுவார். இங்கே 18 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு சொன்னால் இது சாதாரண ஒரு விடயம் அல்ல, இது பெரியதொரு பின்னணி. மஸ்வில பண்டாரகம என்ற இடத்துல தான் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து நடத்தப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் இந்த 22 வயதுடைய நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த பயணிகள் ரோன் விமான சேவை அறிமுகப்படுத்த போகிறா சொல்லி சில தகவல்கள் வெளிவந்தது. உத்தியோகபூர்வமாகவே அறிவித்தாங்க. அதுக்குரிய போக்குவரத்து அமைச்சர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் துறைமுக சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவக்கு இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நான் இந்த காணொலி பதிவு செய்வதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. 25 கிலோமீட்டர் தூரம் வரை முதல்ல டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது 25 கிலோமீட்டர் தூரம் வரை தான் முதல் இந்த சம்பவம் வெளிவருது. அதாவது பயணிகள் ரோன் சேவை டூரிஸ்ட் பிளேஸை நோக்கி
நாளைக்கு 2 விமானப்பாதை சோதனைக்கு உட்படுத்தப்பட போகிறதோட இந்த விமான அதாவது ட்ரோன் பயண சேவை வந்து எதில் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் இருந்து கொழும்புக்கு போகிறதுக்கோ அல்லது கொழும்புல இருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கோ எந்த ஏர்போர்ட்டாக இருந்தாலும் அங்கே வந்து பயணிகளை ஏற்றி செல்கிறதுக்கு இது ஓகேயாக இருக்கும். முக்கியமாக இதில் ஒரு 4-5 பேர் தான் இருக்கலாம்னு சொல்லிக்கல ஒரு குடும்பம் போகிறதுக்கோ அல்லது கப்புள்ஸாக போகிறதுக்கோ அப்படி ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக போகிறதுக்கு தான் இந்த விமானம் சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாதம் இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் வணிக பயணிகள் ட்ரோன் சேவையும் அறிமுகப்படுத்தப்பட போகிறதாக இந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இப்போ எல்னினோ தாக்கத்தால் இலங்கையிலையும் சரி வேறு நாடுகளிலையும் சரி அதிக வெப்பநிலை நிலவுகிறது. இலங்கையில் அதிக வெப்பத்தால் கடும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று சொல்லி சுகாதார அமைச்சு மீண்டும் இன்றைக்கு தெரிவிச்சிருக்கிறது. அதாவது நேரடியாக இந்த சூரிய ஒளி அதுவும் 3 மணி அதாவது விடிய 11 மணியில் இருந்து பின்னரம் 3 மணிக்குள்ளே நேரடியாக சூரிய ஒளி படுற மாதிரி உங்களோட உடலில் படுற மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அப்படியான வேலைகளை செய்பவர்கள் அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடாது, அதிகமாக சூரிய ஒளியில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லியும் இப்படி வெப்ப நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறுவர்கள் முதியவர்கள் என்று சொல்லி அதாவது நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த நேரடியான வெப்ப ஒளி உடலில் படுறதால அதிக பாதிப்புகள் ஏற்படும். சில நேரங்களில் உயிரிழப்புகளும் ஏற்படலாம். ஆகவே தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், நிழலில் இருக்க வேண்டும், நீர் ஆகாரங்களை அடிக்கடி அருந்த வேண்டும் என்று சொல்லி சுகாதார அமைச்சு தெரிவிச்சிருக்கிறது. 11 மணியிலிருந்து 3 மணி வரை அந்த அதிகமாக சூரிய ஒளி அதாவது வெப்பம் நிலவுற நேரத்தில் அந்த நேரத்தில் வெளியில் நிற்கக்கூடாது, வெளியில் வேலை செய்கிறவர்களும் அவதானமாக இருக்கணும் என்று சொல்லி சுகாதார அமைச்சு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கும் போலந்துக்கும் இடையிலான கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம் இன்றைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. கைதிகளை பரிமாறும் ஒப்பந்தம் அந்த அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஹர்சன நாணயக்கார நீதி அமைச்சராக இருக்கிற அவர் தான் இந்த அமைச்சரவை ஒப்புதலுக்கு வந்து அதாவது இந்த விஷயத்தை சமர்ப்பிச்சிருக்கிறார் பாராளுமன்றத்தில். 2 நாட்டிலையுமே தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிற கைதிகள் அவர்களுடைய சொந்த நாட்டுக்கு சென்று மிகுதியாக எஞ்சியிருக்கிற அவர்களின் தண்டனை காலத்தை கழிக்கலாம். அதாவது இலங்கையில் போலந்து கைதிகள் இப்போ இருக்கிறாங்க, சிறைக்குள்ளே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கைதிகளுக்கு இன்னும் ஒரு 2 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷம் மிகுதி கால சிறைச்சாலை வாழ்க்கை இருக்குன்னு சொன்னால் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சிறைச்சாலை வாழ்க்கையை கழிக்கலாம். அது மாதிரி போலந்தில் இருக்கிறவர்கள் இலங்கைக்கு வந்து தங்களுடைய நாட்டுக்கு வந்து சிறைச்சாலைக்குள்ள போகலாம். இந்த விஷயம்தான் இங்கே வந்து அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது. முன்னாள் அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமாரோட மனைவி 2வது மாடி கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அவர்களுடைய சொந்த கட்டடம் அதாவது தனமல்வில என்ற இடத்துல இருக்கிற அவர்களுடைய சொந்த கட்டடத்தில் இருந்து தான் தவறுதலாக கீழே விழுந்ததால் அவர் உயிரிழந்திருக்கிறார். 55 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாய் என்று சொல்லப்படுகிறது முன்னாள் அமைச்சரின் அதாவது ஜெகத் புஷ்பகுமாரவின் மனைவி.